இந்த கல் சிலை கொஞ்சம் நகர்ந்தாலும் இந்த உலகமே அழிஞ்சிடும். பல மந்திரங்களும் பூஜைகளும் செஞ்சு தான் இந்த சிலையை கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோயில் இருக்க இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருந்தது. அது வந்து சாதாரண மரமே கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பேய் மரம். ஏகப்பட்ட பேய்களை அந்த மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த மரம் வந்து அப்படியே அடியோட சாஞ்ச உடனே அதுல இருந்த பேய்கள் எல்லாமே வெளியே வந்ததாக சொல்லப்படுது. வந்த பேய்கள் அந்த ஊர் மக்களை எல்லாமே பிடிச்சது. கிட்டத்தட்ட 100-150 பேரை அங்கே இருக்கிற பேய்கள்லாம் மக்களை பிடிச்சிச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு பேய் பிடிச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே அந்த பேய் பிடிச்சும் கூட்டு போகிறாங்க. பட் எங்கேயுமே சரி பண்ண முடியல. வெளிமாநிலங்களுக்கு முதல் கொண்டு கூட்டு போகிறாங்க, அவங்கள சரி பண்ண முடியல. திரும்பியும் கூட்டு வந்து வீட்டிலேயே கட்டிப்பட வச்சுட்டாங்க. இது ரொம்ப காலங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா அவங்க ஊருக்கு வெளியே ஐயனார் கோயில். ஸோ ஐயனார் கோயிலில் போய் இந்த மாதிரி ஐயனார் கிட்ட முறையிடுறாங்க. நீங்கள் தானே என்னோட காவல் தெய்வம், இப்படி எங்கள் ஊருக்கு ஆகி போச்சு, நீங்கள் காப்பாற்ற சொல்லிட்டு முறையிடுறாங்க. அடுத்த நாள் இரவே அவங்க ஊருக்கு ஒரு மந்திரவாதி வரும். அந்த மந்திரவாதி ஐயனார் தான் ஒரு மனித ஒரு எடுத்துட்டு மந்திரவாதியை வந்தாருன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மந்திரவாதி எல்லாரையுமே பேய் ஓட்டி ஸோ எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறாரு. அந்த பேய் எல்லாத்தையுமே தாமரையே ஏவி விட்டுக்கிட்டதாகவும் அந்த பேய் எல்லாம் கொண்டு போய் ஆல்ரெடி இந்த மரம் இருந்துச்சு பார்த்தீங்க, அந்த மரம் இந்த இடத்துல நான் புதைக்கிறேன், புதைச்சதுக்கு அப்புறம் ஐயனார் சிலையை செஞ்சு அந்த புதைச்ச இடத்துக்கு மேலேயே அந்த கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே மக்கள்லாம் கோயில் கட்டுறாங்க. அந்த சிலை கொஞ்சம் நகர்ந்தாலும் அங்கே இருக்கிற பேய்கள்லாம் வெளியில் வந்துச்சுன்னா தான். ஸோ அடியில் இருக்கிற அந்த பேய்கள் எல்லாமே வெளில வரக்கு ட்ரை பண்ணும்போது அந்த சிலையை உடச்சிட்டு தான் வெளில வரும். ஸோ அதன் காரணமாக சிலை கொஞ்சம் நகர்ந்தாலும் பேய் வந்துடும். ஸோ பேய் நடந்த உலகமே அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அந்த ஊர் மக்களால் பேசப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலையை சுற்றி ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் வச்சுருப்பாங்க. காரணம் அந்த பேய் வெளியே வரக்கூடாதுக்காக தான்.